வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் அடுப்பாங்கரை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரவா இட்லி. அதை பார்க்குறதுக்கு முன்னால் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூனு, கடுகு வெடிச்சிருச்சு, உளுத்தம்பருப்பும் வெடிச்சிருச்சு. கடலைப்பருப்பும் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இதோட பச்சை மிளகாய் கொஞ்சம், ஒரு பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணிக்கிட்டேன். கருவேப்பிலை, கொஞ்சமாக கேரட்டு துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ரவை வந்து நான் 1 கப் எடுத்துருக்கிறேன், அதையும் இதோடு சேர்த்து வறுத்துக்கலாம். கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். வாசனை வர வரைக்கும் வறுத்தா போதும், ரொம்ப வறுத்தோம்னா கருகிடும். இது வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது சில்லுன்னு நல்லா ஆறட்டும். நல்லா சில்லுன்னு ஆறிடுச்சு. இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து 1 கப்பு நான் வந்து ரவை எடுத்தேன், 3/4 கப்பு தயிர், கெட்டி தயிர் ஊற்றிக்கலாம். புளிப்பு இருக்க வேண்டாம், ரொம்ப புளிப்பாலாம் வேண்டாம். தயிர் மீடியமாக இருந்தால் போதும். இதில் வந்து கொத்தமல்லி, நான் இஞ்சி வந்து எண்ணெயில் போடலை, நீங்கள் எண்ணெயில் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் இப்படியே பச்சையாகவே போட்டுக்கிட்டேன். தயிர் ஊற்றி கலந்தாச்சு. இது வந்து ஒரு 15 நிமிஷம் ஊற வைக்கணும். அதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி, இல்லை ரவை ஊறிடுச்சுன்னா எல்லாத்தையும் இழுத்துடும். இந்த தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இதை கலக்கி விட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற விட்டுடலாம். 15 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா ஊறிட்டுருக்குது. இது கெட்டியாக இருக்கனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இட்லி மாவு பதத்துக்கு வர அளவுக்கு கலக்கிக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன், சூடு ஏறிட்டுருக்குது. இந்த தட்டில் வந்து எண்ணெய் தடவிட்டு டெக்கரேஷனுக்கு முந்திரி வறுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து மாவு ஊற்றிக்கலாம். ஊற்றி வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். டூத்பிக் வச்சு ஊற்றி பார்த்தா வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரவா இட்லி சுட சுட ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சுலபமான முறையில் ஈஸியாக செஞ்சிடலாம். இது வந்து தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி ஸ்மூத்தாக இருக்குது. தேங்காய் சட்னியோடு சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.